பிரதமர் மோடி அதானிக்கு கொள்ளையடிக்க உதவுவதாகவும் மோடி அரசின் அழிவு ஆரம்பமாகிவிட்டதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். முன்னாடி இருந்த ஒன்றிய அரசெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருவாய் தான் பார்ப்பார்கள். வருமான வரித்துறை மூலமாக, இன்னும் சில கூடுதல் வரிகள் மூலமாக. இந்த மோடி அரசு என்ன செய்தது? ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை விதித்தான். நம்முடைய மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாயை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு அபகரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்தால் நாம் அந்த வருமானத்தை வைத்து இன்னும் கூடுதல் வளர்ச்சி பணிகளை செய்யலாம். ஏற்கனவே தமிழகம் இத்தகைய வளர்ச்சி பணிகளை கண்டிருக்கிறது, இத்தனை வசதிகளை பெற்றிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக. அந்த வளர்ச்சியில் பெற்ற வருவாயில் நம்மிடமிருந்து வசூலிக்கின்ற ₹1 என்றால் அந்த ₹1 26 காசு தான் மீதி நமக்கு தரப்படுகிறது. மீதி பணம் எங்கே போகிறது? அந்த மீதி பணத்தை வட இந்தியாவிற்கு செலவு செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனா இன்னும் அது கூட இல்லை. தேசிய வங்கியில பெரிய பெரிய தொழிலதிபர்களை கடன் வாங்க செய்து அந்த கடனை தள்ளுபடி செய்து நம்முடைய வரி பணத்தை அந்த தொழிலதிபர்கள் கொள்ளையடிப்பதற்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாகத்தான் மோடி அரசாங்கம் திகழ்கிறது. எந்த தொழிலதிபர்கள்? அம்பானி, அதானி, 2 பேர். அந்த அதானிங்கிறவன் மோடி பிரதமராக வருவதற்கு முன்பாக ஒரு கண்ணில் படாத ஒரு சிறு தொழிலதிபர். மோடி முதலமைச்சராக குஜராத்திற்கு வந்த நேரத்தில் அந்த அதானிக்கு அந்த மாநில அரசின் மூலமாக பல்வேறு சலுகைகளை செய்து தருகிறார். அவரை ஒரு தொழிலதிபராக வளர்த்து விடுகிறார். அடுத்த கட்டம் மோடி பிரதமராக வந்தவுடன் அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்தியாவில் ஒரு கட்டத்தில் நம்பர் 1 பணக்காரர் என்ற இலக்கியம் வருகிறார். என்ன காரணம்? மோடி ஆஸ்திரேலியா போறாரு. அங்க போயிட்டு இந்தியா சார்பா பேசுவார்னு பார்த்தா அவர் போன விமானம் அதானியோட விமானம். அதானியா கூட கூட்டு போறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை அதானியுடைய கம்பெனிக்கு லீஸுக்கு கொடுக்க சொல்லி ஆஸ்திரேலியா அரசாங்கத்திட்ட பேசுறார். அதற்கு ஒப்பந்தம் செய்ய வைக்கிறார். ஒப்பந்தம் செய்த பிறகு அதற்கு தொழில் முதலீட்டுக்கு பணம் வேணும்ல, அந்த பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற பணம் யார் பணம்? நம்ம வீட்டு பணம். நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அதானிக்கு கொடுத்து, அதானிக்கு பிரதமர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நிலக்கரி வயலை லீஸுக்கு எடுத்து கொடுத்து அந்த நிறுவனம் வளர்வதற்கு துணையாக இருக்கின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் அந்த மோடி இருக்கிறார். அந்த பணத்தில் தான் எலக்ட்ரோல் பாண்ட் என்ற ஒரு பேரணி நேற்றெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்திருக்கிறீர்கள், பத்திரிகையில் பார்த்திருக்கிறீர்கள். தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு, அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் பணம் தருகின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு தெரியாமல் தருவதற்கான ஒரு வசதியாக ஒரு ஏற்பாட்டை மோடி அரசாங்கம் செய்தது அந்த எலக்ட்ரோல் பாண்ட் என்ற பெயரில். அதன் மூலமாக அதானியும் அம்பானியும் சம்பாதிக்கின்ற பணத்தில் பாஜகவிலே ஒரு மிகப்பெரிய பணத்தை முதலீடு செய்ய வைத்தார்கள். அதைத்தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது, இது தவறான வழி, இதை நாங்கள் ரத்து செய்கிறோம், இனி இந்த ஏற்பாடு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றால் மோடி அரசாங்கத்திற்கு அழிவு ஆரம்பித்திருக்கிறது. நம்ம ஆளுங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, நம்ம 40-40 ஜெயிச்சிருவோம், ஆனா மோடி அரசாங்கம் வராம இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மோடிக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளம் தான் நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.